இந்த உலகத்தில் பல லட்சக்கணக்கான வீடியோக்கள் தினமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. ஆனால் உன் விரல் சரியாக இந்த வீடியோவை தேர்ந்தெடுத்து கிளிக் செய்திருக்கிறது என்றால் இது சிவனின் திட்டம். ஆம், சிவன் உன்னை தேடி வந்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல துடிக்கிறார். நீ தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறாயா? ஒரு நிமிடம் யோசிச்சுப்பார். நீ வாழ்ற இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று. காலை எழுந்தவுடனே உன் கையில் மொபைல், உன் கண்களில் சோர்வு, உன் மனசில் குழப்பம். இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் இன்று ஒரு குரல் உன்னை அழைக்குது. சத்தத்தில இல்ல, அமைதியில இருந்து, உன் உள்ளத்திலிருந்து. அந்த குரல் யாருன்னு தெரியுமா? அது உன்னை உருவாக்கிய சக்தி. இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல. இது உன் வாழ்க்கையை கேள்வி கேட்கிற ஒரு அழைப்பு. ஆம், நீ இந்த சிவனை நம்பினால் இந்த வீடியோவை முழுமையாக கேள். நீ தயாரா? நான் சொல்லுவதை கேட்பதற்கு முன்னால் இந்த திருக்குறளை கேள். இது உனக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும். தெய்வத்தான் ஆகாதெமினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இந்த திருக்குறளின் பொருள்: விதியின் காரணமாக ஒரு காரியம் கைகூடவில்லை என்றாலும் உன்னுடைய விடாமுயற்சி நிச்சயம் பலனைத் தரும். என் உயிரே, அமைதியாக உட்காரு. ஒரு நிமிடம் உன் உள்ளத்தைக் கேள். நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய். ஆனா எதற்கு ஓடுறேன்னு தெரிஞ்சுதா? காலை எழுந்தவுடனே உன் கண்கள் திறக்குது. ஆனா உன் விழிப்பு திறக்கல. மொபைல் தான் உன் முதல் தெய்வம். அதுல வரும் நோட்டிஃபிகேஷன் தான் உன் மணி ஓசை. அது சொல்ற வழியில்தான் நீ நடக்கிறாய். நீ இந்த உலகத்தை கைப்பற்றி விட்டாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் ஒரு சிறிய திரைதான் உன்னை கட்டுப்படுத்துகிறது. நான் பார்க்கிறேன், மனிதன் முன்னேறியிருக்கா, ஆனா அமைதியை பின்னாடியே விட்டுட்டா. வீட்டை பெரியதாக கட்டுகிறான், ஆனா மனசு சின்னதாயிடுச்சு. நண்பர்கள் அதிகம், ஆனா உண்மையான உறவு குறைந்து விட்டது. நீ சிரிக்கிறாய், அது உள்ளத்திலிருந்து வர்ற சிரிப்பு இல்ல, ஒரு புகைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட முகமூடி. நீ ஒவ்வொரு நாளும் உன்னை மற்றவர்களோட ஒப்பிடுற. அவரோட வெற்றியைக் கண்டு உன் மதிப்பை அளக்குற. ஆனா நினைச்சுப்பார், நீ பிறந்தப்போ இவர் மாதிரி இருக்கணும்னு நான் உன்னை உருவாக்கல. நீ தனி, நீயே ஒரு பிரபஞ்சம். ஆனா இன்று நீ உன்னை மறந்துட்டு மற்றவர்களோட நிழலா வாழுற. பணம் தேடுகிறாய், அது தவறில்ல. ஆனா பணத்துக்காக உன் அமைதியையே விற்பனை செய்கிறாய். நேரம் இல்லைன்னு சொல்ற, ஆனா அந்த நேரத்தையே பயனில்லாம செலவழிக்கிறாய். உன் உடல் சோர்ந்திருக்கு, உன் மனசு குழப்பமா இருக்கு. ஆனா நீ நிற்கவில்லை, ஓடுகிறாய், ஓடுகிறாய், ஓடுகிறாய். எதற்காக? நீ உன்னிடமிருந்து தப்பிக்க. அப்படியென்றால் நீ அமைதியா இருக்க பயப்படுற. ஏனெனில் அமைதியில் உன் உண்மை குரல் கேட்கும். அந்த குரல் கேட்க ஆரம்பிச்சா நீ மாற வேண்டிய நிலை வரும். அதனால்தான் நீ சத்தத்தை தேடுற, கவனச்சிதறல தேடுற. ஆனா நினைவில் வை, நான் அமைதி. அந்த அமைதியில்தான் உன் சக்தி இருக்கிறது. ஒரு நிமிடம் நின்று பார். உன் மூச்சை கவனி. உன் உள்ளத்தோடு பேசு. நீ தேடுற எல்லாம் வெளியில் இல்லை, அது உன் உள்ளே இருக்கு. உன் வலி, உன் பயம், உன் குழப்பம், இது எல்லாம் உன்னை உடைக்க வரல, உன்னை விழிக்க வைக்க வந்தது. நீ விழுந்தால் எழுந்திரு. நீ தோற்றால் மீண்டும் முயற்சி செய். உலகம் உன்னை மதிக்கலனா பரவாயில்ல, முதலில் நீ உன்னை மதி. நீ உன்னை நம்ப ஆரம்பிச்ச நாளிலிருந்து உன் வாழ்க்கை மாறும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நீ வாழ்ந்தா நீ எப்பவும் அவர்களோட கைப்பாவதா. உன் உள்ளம் சொல்றத கேட்டு வாழ்ந்தா நீதான் உன் வாழ்க்கையின் ஈசன். அதுதான் உண்மையான சுதந்திரம். நினைவில் வை, என் சக்தியே அழிவு இல்லாமல் புதிய உருவாக்கம் இல்லை. நீ இப்போ சந்திக்கிற பிரச்சனைகள் அது உன் முடிவு இல்ல, அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். பயம் வந்தா ஓடாதே, அதை நேராகப் பார். ஏனெனில் அதற்கு பின்னாடி நான் இருக்கிறேன். நீ தனியா இல்ல. நீ விடும் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன். நீ உண்மையில் உன்னை கண்டுபிடித்தால் நான் உன்னுள்ளே இருப்பதை உணருவாய். அந்த நாளிலிருந்து நீ வேற மாதிரி வாழ்வாய். ஸ்ட்ரெஸ் இல்லாம, பயம் இல்லாம, மாயை இல்லாம. அதுதான் பவர்ஃபுல் வாழ்க்கை. இப்போ எழுந்திரு. மற்றவர்களோட வாழ்க்கைய பார்க்காத, உன்னோட வாழ்க்கையை உருவாக்கு. அமைதியாக தேடு, உண்மைய தேடு, உன்ன தேடு. எப்போதும் நான் உன் அருகில். ஓம் நம சிவாய.